அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். நான் ஸ்ரீகுமரனில் நேற்று ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். நிறைய கடைகளில் டிஜி கோல்டு பிளான் எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி ஸ்ரீகுமரனில் வந்து ஃப்ளெக்ஸி டிஜி அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அந்த கோல்டு சேவிங்ஸ் பிளானில் தான் நான் ஒரு 1.25 கிராம் அளவுக்கு சேர்த்துருந்தேன். இதில் ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 6% போனஸ் ரேட் கொடுத்தாங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு 4.5% கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு சேர்ந்துருந்த கிராம்ஸோட எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 கிராம் அளவுக்கு சேர்த்து 1.5 கிராமுக்கு நான் காயின்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் 1 கிராம் காயின் ஒன்று 1/4 கிராம் காயின் ஒன்று வாங்கிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் 1/4 கிராம் காயின் வந்து அங்கே அவைலபிள் இல்லை. அதனால 500 மில்லிகிராம் காயினாகவே வாங்கிட்டேன். இதுதான் அந்த 1 கிராம் காயின். அப்புறம் இது 1/2 கிராம் காயின். ரெண்டுலேயுமே HUID ஹால்மார்க் சிம்பிள் எல்லாமே இருக்குது. அங்கே வந்து 1/2 கிராம் காயின்லேருந்து தான் அவைலபிள் அண்ட் 1/2 கிராம் காயின்லேருந்தே அவங்க 2% வேஸ்டேஜ் தான் போடுறாங்க. அவங்க போட்டிருந்த பில்லிங் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. நான் ஒன்று மட்டும் கேட்டேன், நான் சேர்த்துருந்த அமௌண்ட்டுக்கான அந்த வேஸ்டேஜ் மட்டும் போடுவீங்களா, இல்லைனா வந்து இன்றைக்கான கிராம் ரேட்டுக்கான வேஸ்டேஜ் போடுவீங்களான்னு. இன்றைக்கி கிராம் ரேட்டுக்கான வேஸ்டேஜ் தான் போடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் ஒரு லிட்டில் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த 500 மில்லிகிராமுக்கு 2% வேஸ்டேஜோட இன்றைக்கான கோல்டு ரேட்டுக்கு அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க 7,032 rupees 90 paisa. அதே போல் 1 கிராம் வந்து எனக்கு 990 மில்லிகிராம் தான் இருந்துச்சு. அதுக்கு 2% வேஸ்டேஜ் போட்டு 13,925 ரூபா வந்துச்சு. இதுக்கு 3% ஜிஎஸ்டியும் போட்டிருக்காங்க. அந்த ஜிஎஸ்டியும் போடும்போது 21,587 ரூபா வந்துச்சு. நான் சேர்த்துருந்த கோல்டு வந்து போனஸோடு சேர்த்து, போனஸ் இல்லாமன்னா சாரி 2 தெரியாமல் போட்டிருந்தேன், 1ன்னு மாற்றிட்டேன். 1.182 கிராம் நான் சேர்த்துருந்தேன். 99 மில்லிகிராம்ஸ் வந்து எனக்கு போனஸாக ஆட் ஆயிருந்துச்சு. அது ரெண்டத்தையும் சேர்த்து டோட்டல் வெயிட் இருக்குல்ல 1.281 அன்னைக்கான கோல்டு ரேட்டு, அதாவது 13,790 rupees இருந்துச்சு. அதோட மல்டிப்ளை பண்ணி அந்த அமௌண்ட்டை போட்டிருக்காங்க 17,665. இன்றைக்கான கோல்டு ரேட்டுக்கு போட்ட வேல்யூலேருந்து இதை மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இது வந்திருக்கு. இதுதான் வந்து நான் பே பண்ணேன். பட் நான் இந்த ஆப் வழியாக பே பண்ண டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனா அது வந்து அந்த ஆப்பில் காட்டலை. நானாகவே ஒவ்வொரு அமௌண்ட்டையாக ஆட் பண்ணி இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சேன். 10,442 ரூபா 50 பைசா டோட்டலாக நான் பே பண்ணி 1 கிராம் 281 மில்லிகிராம் சேர்த்துருந்தேன். ஸோ நான் சேர்க்கும்போது பே பண்ண அமௌண்ட்டு அப்புறம் நேற்று பே பண்ண அமௌண்ட்டு மொத்தமாக சேர்த்தா 14,364 ரூபா 50 பைசா. இந்த அமௌண்ட்டை கொடுத்து தான் 1.5 கிராம் கோல்டு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கான கோல்டு ரேட்டோடு கம்பேர் பண்ணும்போது ஒரு 7,000 ரூபாய்க்கு நமக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கு. இதில் அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நான் சரி 1/4 கிராம் காயின் இல்லையே, ஒரு ரிங்காக வேணும்னா எடுத்துடலாம் அப்படின்னு 1 கிராம் 200 மில்லிகிராமுக்கு நான் ஒன்று செலக்ட் பண்ணேன். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கங்க, அப்போ தான் இந்த பிளான் படி அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிராம்ஸுக்கு மட்டும் பே பண்ணி நீங்கள் இதை வாங்கிக்க முடியும். அப்படி இல்லையா 1 மில்லிகிராம் நீங்கள் கம்மியாக எடுத்தால் கூட இந்த பிளான் படி உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இதையுமே நான் ஒரு ட்ராபேக்காக தான் பார்க்குறேன். ஏன்னா வேஸ்டேஜில் அட்ஜஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிற தாட்டில் தான் நான் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தேன். ஆனால் அப்படி வாங்கும்போது வரக்கூடிய அமௌண்ட்டு இந்த அளவுக்கு கிராம்ஸ் கூட என்னால் வாங்க முடியாது. 1.25 கிராம் வாங்கினாலே எக்ஸ்ட்ராவாக 3,000 4,000 பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வேஸ்டேஜ் எல்லாம் கொஞ்சம் ஹையாக தான் இருந்துச்சு, 18% அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தட் நான் காயின் சைடே போயிட்டேன். காயின் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, அதாவது 1/4 கிராம் நமக்கு எக்ஸ்ட்ராவாகவும் கிடச்சிருது, அதே அளவுக்கு அமௌண்ட் தான் பே பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதனால இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நான் வந்து இதை செலக்ட் பண்ணேன். பட் இதுக்கடுத்து இந்த ஆப்பில் நான் போடுவேனாங்கிறது டவுட் தான். இப்போதைக்கு நான் GRT இன்ஸ்டா கோல்டில் தான் போட்டுட்ருக்கேன். அந்த டைமில் வந்து GRT இன்ஸ்டா கோல்டும் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் போத்தீஸில் நான் வச்சுருந்த டிஜி கோல்டில் அந்த 75 டேஸ் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, இதுலையாவது நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். கஸ்டமர் சர்வீஸ்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்தளவுக்கு எனக்கு பெனிஃபிட்டாக ஃபீல் ஆகலை. அதனால தான் நான் இதை கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். பட் இங்கே இருக்கக்கூடிய சிட் ஸ்கீம் வந்து சூப்பராக தான் இருக்குது. கிஃப்ட் எல்லாம் பிராண்டட் கிஃப்ட் கொடுக்குறாங்க. முன்னாடி 2,000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 3,000 rupeesலேருந்து தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே இருக்குது சிட் ஸ்கீமில். யாராவது இந்த ஃப்ளெக்ஸி டிஜி ப்ளஸில் சேர்க்குறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா யாருமே நிறைய பேர் இதை தெரிஞ்சிருக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இதில் சேர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது. அப்புறம் நான் இதில் எழுதி வச்சுருக்கதையும் காட்டிடுறேன். இது வந்து 1 கிராம், அதாவது 10 மில்லிகிராம் கம்மியாக இருந்துச்சு. இந்த ஃப்ளெக்ஸி டிஜி வழியாக வாங்கினதுனால 1 கிராமை நான் வந்து 9,565 rupeesக்கே வாங்கியிருக்கேன். அதே போல் 1/2 கிராமை 4,800 rupeesக்கே வாங்கியிருக்கேன். ஸோ இப்போயே நான் இதை செல் பண்ணேன்னா கூட எனக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கனாலுமே இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செல் பண்ணும்போது எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அது வழியாகவும் உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே வரும். நாமளும் பரவாயில்ல இவ்வளோ ப்ராஃபிட்ஸை வந்து கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது உங்களுக்கு இன்னுமே கோல்டு காயின் சேர்க்குறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இன்னும் யூஸ்ஃபுல்லான சேவிங்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.